டெல்லி வாகன வெடிப்பு சம்பவம் தொடர்பாக 2 பேரை பிடித்து விசாரணை நடைபெறுவதாக தகவல். செய்தியாளர் வெங்கடேசன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். வெங்கடேசன், 2 பேரை பிடித்து விசாரிப்பதாக தகவல். இவங்க யாரு, எந்த பின்னணியில் இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க, விவரங்கள் என்ன? டெல்லி செங்கோட்டை அருகே மெட்ரோ நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் இந்த சிக்னலில் திடீரென வெடித்ததில் தற்போது அந்த பலி எண்ணிக்கை என்பது 13ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 24 பேருக்கும் மேலாக பலத்த காயமடைந்து தற்போது அவர்கள் LNJP மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தான் இந்த வெடி விபத்தில் சந்தேகத்துக்குரிய 2 நபர்களை டெல்லி சிறப்பு காவல் ஸ்பெஷல் செல் போலீசார் தற்போது அவர்களை கைது செய்து தற்போது இந்த வெடி விபத்து தொடர்பாக அவர்களிடம் திருவி விசாரணை என்பதை நடத்தி வருகின்றனர். இந்த வெடி விபத்துக்கு பின்னணியில் பயங்கரவாத சதி திட்டம் ஏதேனும் உள்ளதா அல்லது இது எதேச்சையாக நடைபெற்ற விபத்தா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அந்த 2 பேரிடம் அவர்கள் விசாரித்து வருகின்றனர். இதனிடையே டெல்லி அந்த வெடி விபத்தில் பலியானவரின் எண்ணிக்கை என்பது 13ஆக உயர்ந்திருப்பது மேலும் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. இத்துடன் அந்த காயமடைந்தவர்களே தற்போது டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கு சென்று தற்போது பார்வையிட்டு அந்த மருத்துவமனையில் நலம் விசாரித்து வருகிறார். காயமடைந்தவரை பார்வையிட்டு வருகிறார். இந்நிலையில் இந்த பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்திருப்பது தொடர்ந்து ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியாகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாகவும் இருக்கிறது. தற்போது சம்பவ இடத்தில் NIA அதிகாரிகளும் டெல்லி ஸ்பெஷல் செல் அதிகாரிகளும் NSG அதிகாரிகளும் தற்போது முகாமிட்டு இந்த தடயங்களை தற்போது சேகரித்து வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக அந்த வெடி விபத்து நடந்த பகுதியில் சீல் வைக்கப்பட்டு அந்த பகுதியில் காவல்துறை மற்றும் இந்த விசாரணை அமைப்பு அதிகாரிகள் மட்டுமே தற்போது அங்கு அனுமதிக்கப்படுகின்றனர். ஊடகங்கள் சற்று தொலைவில் நின்றே அதை காட்சிப்படுத்த அனுமதி என்பது அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வெடி விபத்து தொடர்பான தடயங்களையும் இதற்கு பின்னணியில் உள்ள சதித்திட்டம் குறித்தும் தொடர்ந்து டெல்லி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தொடர்ந்து தகவல் என்பது கிடைத்து வருகிறது. டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.